தமிழகத்திலே ஒரு மோசமான இருண்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து கோவைக்கு மட்டும் 3300 கோடி டிஃபென்ஸ் கார்டர் திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் கேட்டு இணங்க கொரோனா நேரத்தில் அதிகமான தடுப்பூசியை தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு தந்து நம்முடைய மானத்தை காப்பாற்றியவர் பாரத பிரதமர் அவர்கள். அதே போல எடப்பாடியார் அண்ணன் கேட்டு இணங்க ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கொள்கை தந்தது பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்தவர் பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஜிஎஸ்டி 2.0 5% மற்றும் 18% கொண்டு வந்தது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடக்கும் பொழுது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை நாட்டுக்கு இல்லாமல் பார்த்துக்கொண்டு அதிகமான டீசல் பெட்ரோல் எல்லாம் அற்புதமாக ஒரு மாதம் 5 கப்பலில் வர வச்சார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கூடிய திமுக ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கண்டிப்பாக 50 ஆண்டுகள் வளர்ச்சியை இந்த கோவை மாவட்டத்துக்கு தந்த அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அத்தனை திட்டத்தையும் கோவை மாவட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் தருவார் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்கின்றார், கௌரவிக்கின்றார். பாரத் மாதா கி, மக்களை காப்போம், மக்களை காப்போம். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் பண்ணாரி மாரியம்மன் கோவிலினுடைய உருவப்படத்தை கொடுத்து சிறப்பிக்கின்றார்கள். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய திரு எடப்பாடி திரு SP வேலுமணி அவர்கள் 1000 ஆண்டுகள் பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலினுடைய வரலாற்று சிறப்புகளை நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு கொடுத்து சிறப்பிக்கின்றார்கள். நிகழ்வின் அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தினுடைய மட்டுமல்லாமல் இந்த தேசத்தினுடைய அனைத்து பகுதிகளும் இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக இருந்து கொண்டு இந்த மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு சரித்திர சாட்சியாக நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு அற்புதமான பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லோரும் கூட பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய தேர்தல் நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தோம். நம்முடைய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று காத்திருந்தோம். தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய கஞ்சா புழக்கத்திலிருந்து நம்முடைய மாணவ செல்வங்களை, இளைஞர்களை எப்படி மீட்டெடுப்பது என்று கவலையில் இருந்தோம். அந்த நாள் இப்பொழுது வந்துவிட்டது. உலகத்தினுடைய நண்பனாக, விஸ்வ பந்துவாக, உலகத்தினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற பார் போற்றக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்று நம்மோடு இருக்கின்றார்கள் கோயம்புத்தூர். இன்று நமக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து, உத்வேகத்தை கொடுத்து, அடுத்த 3 நாட்களும் கூட கண் துஞ்சாமல் பணி செய்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிந்து மே 4க்கு பிறகு இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய
அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு அளித்து அடுத்த 5 ஆண்டு காலம் மக்களுடைய நலமும் வளமும் பெருகட்டும் என்று எல்லோரும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மேடையில் நம்மோடு மத்திய இணையமைச்சர் அவிநாசி தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார். நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். இந்த கொங்கு பகுதியில் 23 தொகுதிகளுக்கும் கூட ஒரு தளபதியாக கொங்குல எப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை இல்லை என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் SP வேலுமணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, உங்களுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடியவர், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, மேடையில் இந்த தலைவர்களோடு நம்முடைய கொங்கு மண்டலத்தில் 23 தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்களும் கூட மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவரோடு அமைந்திருக்கின்றார். மதுராந்தகத்தில் ஆரம்பித்தோம், கட்சிகளாக இருந்தோம், கூட்டணி அமைத்தோம், மதுரைக்கு வந்தோம், ஒன்றாக இணைந்தோம், திருச்சிக்கு சென்றோம், மக்களுக்கு நாம் என்னவென்று சொன்னோம், நாகர்கோவில்ல நம்முடைய வலிமையை காட்டினோம், கோயம்புத்தூர்ல வெற்றிக்கான பறைசாற்றலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் ஆரம்பித்த நம்மோடு தேர்தல் காலம் முழுவதும் நம்மோடு மதுராந்தகத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை நம்முடைய கையை பிடித்து வழிநடத்தி இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பது நமக்கு தெரியும். இந்த தேர்தல் என்பது ஒரு குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்றோம், சட்டம் ஒழுங்கை சரி செய்கிறோம், கஞ்சா புழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்துறோம், தமிழகத்தில் ஏழை மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வருகின்றோம், புரோக்கர், மிடில்மேன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நிறுவப் போகின்றோம். குழந்தைகள், பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆட்சியை மே 4 தமிழகத்தில் பார்க்க போகின்றோம். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ ஒரு வாக்கை கூட ஒரு தமிழன் தமிழகத்திலே நாம் அளிக்கக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யார்? 2009 குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது இந்தியாவுடைய முன்னோடியாக அன்று குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அருமை சொந்தங்களே, அதே போல 2016 பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் உள்ளாட்சியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? அன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இருவரும் பெண்களுக்காக எப்பொழுதும் தன்னுடைய ஆட்சியில அவர்களை மையப்படுத்தி ஆட்சி நடத்தியிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நேற்று பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக 2029 பாராளுமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது யார்? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். அருமை சொந்தங்களே, தமிழன விரோதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் விரோதியாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியும். தமிழகத்தினுடைய MP அதிகப்படுத்தி 39 59, தென்னிந்தியாவுடைய MP 129 195 விகிதாச்சார அடிப்படையில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை. இந்த சரித்திர மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்தில் ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய குரலை நசுக்க முயற்சித்த 2 கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு வாக்கை கூட அளிக்க கூடாது. அருமை சொந்தங்களே, ஒரு போர்படை தளபதிகள் போல் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்த 3 நாட்கள் நமக்கு முக்கியமான நாட்கள். களத்திலே நாம் இருக்க வேண்டும், கண் துஞ்சாமல் பணியாற்ற வேண்டும். ஒரு வாக்கையும் கூட இரட்டை இலைக்கு, நம்முடைய தாமரைக்கு,
நம்முடைய குக்கர் சின்னத்திற்கு, நம்முடைய மாம்பழத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கட்சி நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்படி எழுச்சியோடு நாம் இங்கே வந்திருக்கின்றோமோ இதே எழுச்சியோடு அடுத்த 3 நாட்களும் கூட நாம் பணி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் இது எப்பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற தீர்ப்பை ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தீர்ப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்ற அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமருக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுப்பதற்காக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்க கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி எடுங்க, டார்ச் ஆன் பண்ணுங்க, அதை பிரதமருக்கு காட்டுங்க. தமிழகத்தினுடைய இருட்டாட்சியிலிருந்து வெளிச்சம் வேண்டும் என்று காட்டுங்கள். மக்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று காட்டுங்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருட்டாட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் எல்லோருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமை சொந்தங்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போன் இருக்கக்கூடிய லைட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் காட்டி உங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் 23 வெற்றி வேட்பாளரும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று 23 குரல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒலிக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை நான் கும்பிடக்கூடிய சிவனை வேண்டிக் கொள்கின்றேன். நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சாத்தியப்படுத்துவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்தே தீர வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளை சேர்க்கின்ற, ஆதரவு கேட்கின்ற நாளாக குஜராத் மாநிலம் தந்த நல்முத்து, நல்மதை நதிக்கரையின் நாயகன், உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, கொங்கு மண்டலத்தின் தளபதி வேலுமணி அவர்களே, திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, இளைஞருடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுடைய வழியாக அவருடைய பொறுப்பாக மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள், வருகை தந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவுகலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல ஒருவேளை இந்த தேர்தலில் ஏதாவது மாற்றம் நிகழுமே ஆனால் இந்த தமிழ்நாடு என்னாகும்? இந்த தமிழ்நாடு என்னாகும்? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மேடையிலே வந்திருக்கிறது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். இந்த தமிழகத்திற்கு ஓராண்டு காலத்தில் 10-15 தடவைகள் வந்திருக்கிறார்கள். 14.5 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு. 14.5 லட்சம் கோடி ரூபாய் தந்த மகான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் ஒண்ணுமே தரலங்கிறார். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரியாது. குக்கிராமங்களில் கஞ்சா விற்பனையாகிறது, கள்ளச்சாராயம் விற்பனையாகிறது. 2 வயது பெண் குழந்தை கஞ்சா போதைப் பொருள் போட்டு 2 வயது பெண் குழந்தை, அவருடைய உடலிலே இரத்த காயம். எவ்வளவு மோசமான சூழ்நிலை!
2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்துவிட்டு சென்னையிலே ஒரு நாள் தங்கியிருந்தார்கள். நாங்கள் கோர் கமிட்டி கூடியிருந்தோம். அப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவதற்கு நான் சொன்னேன், விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐ ஆம் நாட் எ விஸ்வகுரு, ஐ ஆம் எ விஸ்வ பந்து, உலக தலைவர்களின் நண்பன் நான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஈரான் நாட்டிலே குண்டு மழை பொழிகிறது, இஸ்ரேல் குண்டு வீசுகிறது, அமெரிக்கா குண்டு வீசுகிறது, ஹாரிஸ் நீர்மனை மூடியிருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டு கப்பல் போனால், மோடிஜி பெயரை சொன்னால் அந்த ஹாரிஸ் நீர்மனை அப்படியே திறக்கிறது, அந்த ஹாரிஸ் நீர்மனை அப்படியே திறக்கிறது. குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, வானத்தில் ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. ரேடார்ல பார்க்கறாங்க, எந்த விமானம் அப்படின்னு பார்த்தா அது ஏர் இந்தியா. எல்லா நாட்டிலும் போர், ஏர் இந்தியா விமானம் வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கும் அவர்களுக்கு தான் போட்டி, எனக்கும் அவர்களுக்கு தான் போட்டி. யார் யாரோடு ஒப்பிட முடியும்? உலக தலைவர்கள் எல்லாம் மண்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர், எனக்கும் அவருக்கு தான் போட்டி. வெக்கமாக இல்லையா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா விற்பனை எல்லா இடங்களும் நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் எனக்கு அவர்கள் தான் போட்டி. ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடம் எல்லாம் மக்கள் வெள்ளம். நாங்கள் என்று சினிமா நடிகர் அல்ல, மிகச்சிறந்த பேச்சாளர்களும் அல்ல. ஆனால் மக்கள் போகிற வழி எல்லாரும் கையை காட்டுகள் அசைக்கிறார்கள். அடுத்தது நீங்க தான், அடுத்தது நீங்க தான் எல்லாரும் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்ல வேண்டும். அனைவரும், அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் இந்த குரல் கேட்க வேண்டும். அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்கால தமிழகத்தின் முதலமைச்சருமாகிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே இன்றைய தினம் கோயம்புத்தூர் நகரை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான உரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மத்திய இணையமைச்சர் சகோதரி முருகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் எஸ் பி வேலுமணி அவர்களே, மேடையிலே வீட்டுகின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே,
கழக வேட்பாளர்களே, கூட்டணி கட்சி வேட்பாளர்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றோம். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரத பிரதமர் அவர்களுக்கு கேட்கும். ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுக வேரோடு தமிழகத்திலே அழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள். அதேபோல மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டு பெறுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டை உயர்த்தி பிடித்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ பிரதமர்கள் தமிழக நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு மிகப்பெரிய பெருமை கிடைக்கப்பெற செய்திருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பு மெச்சத்தக்கது. இரவுகள் மாறாமல் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கட்சியோடு பல கட்சிகள் இணைந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் ஆகின்றன. 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை 5 லட்சம் கோடி தமிழகத்திலே கடன் பெற்று இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கின்றார். 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றன. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சி அவர்கள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. எந்த ஒரு பெரிய திட்டமும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. எனக்கு முன்னாலே பேசுவதில் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தேவையான திட்டங்களை பெற்றோம், தேவையான நிதிகளை பெற்றோம். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை அண்ணா திமுக ஆட்சி அடைந்தோம். இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம். அவருடைய வேண்டுகோளை ஏற்று கங்கை புனரமைப்பதை போல நம்முடைய காவிரி நதி ஜீவநதி, நடந்தாய்வாளி காவிரி, இரு அவையினுடைய கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து இன்றைய தினம்
11,600 கோடி மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குது. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற இன்றைய முதலமைச்சர் முயற்சி செய்யவில்லை, முடக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் பேசுவது மத்திய அரசிலிருந்து எந்த திட்டம் வரவில்லை, எந்த நிதியும் கொடுக்கவில்லை, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி ஒதுக்கி இருக்கின்றார். அதை ஏன் செயல்படவில்லை? இது கொடுக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் திட்டத்தை நடத்த மறுக்கின்றார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆகவே இன்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி 23 சட்டமன்ற தொகுதி 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இதே கூட்டணி அமைத்திருந்தோம், மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தோம். 23 இடத்தில் 17 இடங்களிலே வென்றோம். 23 இடத்தில் 17 சட்டமன்ற தொகுதி வென்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கும் அதே கூட்டணி அமைத்திருக்கிறோம். 23 சட்டமன்ற தொகுதியும் 100க்கு 100 வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அண்ணா திமுக தலைமை தாங்குகின்ற கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெறும். அதுவும் கோவை மாவட்டம் இன்றைக்கு அண்ணா திமுக கோட்டை 10 இடம். 2021 10 இடம். 10 இடத்திலும் அண்ணா திமுக நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இடம் கூட திமுகவுக்கு கிடைக்கவில்லை. அவள் ஆட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே ஆட்சி செய்தது நம்முடைய கூட்டணி. அதே போல நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் 234 இடங்கள், அதிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும் வெல்லும். நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். அதே போல நீலகிரியிலே பல்வேறு திட்டங்கள். நாம் கேட்ட மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு பாரத பிரதமர் ஊட்டியிலே மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். திருப்பூர் மாவட்டத்திற்கு அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். இதை விட என்ன வேண்டும்? ஒரே ஆண்டில் மத்திய அரசாங்கம் நாம் கேட்டுக்கொண்ட அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மை கருதி 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மாவட்டம், இங்கே கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், 3 மாவட்டம் ஒன்றாக கலந்து இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த 3 மாவட்டத்தில் 2 மாவட்டம் ஊட்டி, திருப்பூர் 2 இடத்தில் 2 மருத்துவக் கல்லூரியை கொடுத்த அரசு மத்திய அரசு. திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளாகிறது. ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்து இந்திய திருநாட்டிலே பட்ட படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார். அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி. மத்தியிலே பாரத பிரதமர் அவர்கள் இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் அனைத்து மாநிலத்துடைய வளர்ச்சியை இன்றைக்கு அவருடைய தலைமையிலே பார்க்கின்றோம். கோவை விமான நிலையம் நாங்கள் இருக்கின்ற போல நிலத்தை கொடுத்தோம். இன்று வரை நிலத்தை மத்திய அரசு முழுமையாக ஒப்படைக்காத காரணத்தினால் விமான நிலையம் இன்னும் முழுமை பெறவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கும், மக்களோட ஆட்சியாக இருக்கும். இன்றைய தினம் போதைப் பொருள் விற்பனை, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இதனால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, பாட்டியம்மா கூட பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். இந்த தேர்தல் மூலமாக
திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற தேர்தல். தமிழகத்திலே 3 மாதம் ஆட்சி அமைந்துடனே 3 மாதத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த கஞ்சாவை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும். தமிழக போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்தியிலிருந்து பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணப்படி மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி நமக்கு தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்ற பெருமையை உருவாக்குவோம் என்று சொல்லி மேடைகளை வீட்டுக்கின்ற நம்முடைய அற்புதமான வேட்பாளர்கள், சிறப்பாக பணியாற்றக்கூடிய வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மற்றும் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அவரோடு நிற்கின்ற சின்னத்திலே வாக்களித்து 234 தொகுதியிலும் கூட்டணி வேட்பாளர் போட்டியிடுகிறோம். அத்தனையில் 210 இடங்களில் வெல்வதற்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உலக தலைவர்களினுடைய நண்பனாக இந்த பாரத அன்னை கண்டெடுத்த தவல் புதல்வராக இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்பும் மரியாதைக்கும் உரிய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். श्री इडप्पाडी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर एल मुरुगन, श्री के अन्नामलाई, श्रीमती वानिति श्रीनिवासन, श्री एसपी वेलुमणि, श्री पोल्लाची जयरामन, श्री भोजराजन, श्री एस तंगराज, श्री उड़मलई के राधाकृष्णन, श्री एमएसएम आनंदन, डॉक्टर एसडी प्रेम कुमार, श्रीमती कार्तिका शिव कुमार, श्री शुनुवेलु, श्री के आर जयरामन, श्री अम्मन के अर्जुनन, श्री एस दामोदरन, श्री पी आर जी अरुण कुमार, श्री ओ के चिन्नराज, श्री वीपी कंदसामी, श्री एनएसएन नटराज, श्री केपी परमशिवम, all other leaders on stage, in அன்பாரன் தமிழ் சகோதரர்களே வணக்கம். First of all, I offer my prayers to Konai Amman and Bhagwan Murugan of Marudmalai. Just a few days ago, my Tamil brothers and sisters celebrated Puthandu across the world. I take this opportunity to wish all of you good health, happiness, and prosperity. மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களே, என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். கோனி அம்மனுக்கும் மருதமலை முருகப்பெருமானுக்கும் முதற்கண் நான் என் பிரார்த்தனைகளை காணிக்கையாக்குகின்றேன். சில நாட்களுக்கு முன்புதான்
உலகெங்கிலும் இருக்கும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் உங்கள் அனைவரின் உடல் நலம், சந்தோஷம், நல்வளம் ஆகியவற்றுக்காக என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். A new year brings new hope and new energy. In this time of new beginnings, a new chapter is being written in the politics of Tamil Nadu. Tamil people are giving one clear message. NDA is in, DMK is out. புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கை, புதிய சக்தியை கொண்டு வருவது. புதிய தொடக்கம் எனும் இந்த வேளையிலே தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் தெளிவான ஒரு செய்தியினை அளிக்கிறார்கள். என்டிஏவின் வெற்றி, திமுகவின் வெளியேற்றம். Friends, Kongu Nadu, especially Kovai, is a land of hard-working and affectionate people. You have always stood firmly with the politics of development with BJP, NDA. और इसलिए मैं जब भी यहां आता हूं, मुझे एक अपनेपन का भाव महसूस होता है. கொங்கு நாட்டு மக்களே, குறிப்பாக கோவை கடும் உழைப்பாளிகளுக்கும் பாசமிகு மக்களுக்கும் சொந்தமான பூமி. வளர்ச்சி அரசியலுக்கு பக்கபலமாக பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உற்ற தோழனாக நீங்கள் எப்போதுமே உறுதியாக இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகையால்தான் நான் இங்கே எப்போது வந்தாலும் நான் உங்களில் ஒருவனாக உணர்கின்றேன். आज अपनों के बीच मैं अपनी पीड़ा और अपना गुस्सा व्यक्त करना चाहता हूं. In 2023, we passed the Nari Shakti Vandan Abhiyan, Adhiniyam. And on the 16th of this month, we took a historic step to move towards implementing women's reservation in Parliament and legislative assemblies. மக்களே, இன்று நம்மவர்களிடையே நான் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய ஆதங்கத்தையும் முன்வைக்க விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டிலே நாம் பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த மாதம் 16ஆம் தேதியன்று நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்கள் இடஒதுக்கீட்டை அமல் செய்யும் வரலாற்று பூர்வமான அடியெடுப்பை படியினை நாம் எடுத்து வைத்தோம். मैंने पर्सनली सारी पॉलिटिकल पार्टी से इसे सपोर्ट करने की अपील की थी. I told them very clearly that they may take the credit. I have no objection. I only wanted sisters from ordinary families to be able to come to Parliament and Vidhan Sabha in greater numbers. தனிப்பட்ட முறையிலே கூட நான் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் ஆதரவு கோரினேன். எல்லா பாராட்டையும் நீங்களே எடுத்துக்கங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெளிவாக கூறினேன். ஆனா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த என்னுடைய சகோதரிகள் நாடாளுமன்றத்துக்கும் சட்ட பேரவைகளுக்கும் அதிக எண்ணிக்கையிலே வர வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஆசை. But unfortunately, this noble effort was derailed
DMK, Congress, and their allies made it a target of hatred and petty politics. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உயர்வான முயற்சி தோல்வி அடைந்தது. திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வெறுப்பரசியல், கீழ்த்தரமான அரசியலுக்கு அதை இரையாக்கினார்கள். If this bill had been passed, many Tamil women from ordinary families would become MPs and MLAs. Basis the 2011 census, Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. Anyhow, the DMK's actions are now very, very clearly exposed. இந்த மசோதா மட்டும் சட்டமாகி இருந்தால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பல பெண்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகியிருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிற்கு அதிக இருக்கைகள் கிடைப்பதாக இருந்தது. ஆனால் தெளிவாக இதை திமுக விரும்பவில்லை. இப்போது திமுகவின் செயல்கள் தெளிவாக அம்பலமாகிவிட்டன, குட்டு வெளிப்பட்டு விட்டது. By wearing black clothes, DMK cannot cover up their wrong intentions. I want to tell the DMK that people know your black deeds. You cannot escape your black deeds any longer. जनता डीएमके के काले कारनामे अच्छी तरह से जान चुकी है. झूठ फैलाने से डीएमके के काले कारनामे छिपने वाले नहीं है. கருப்பு உடைகள் அணிந்து திமுக தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு திரை போட்டு விட முடியாது என்று திமுகவுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய கெட்ட செயல்களின் பலன்களிலிருந்து உங்களால் இனி தப்பவே முடியாது. மக்கள் உங்களின் உண்மையான முகங்களை தெரிந்து கொண்டு விட்டார்கள். பொய்களை பேசித் திரியும் திமுகவால் இனிமேல் புரட்டுக்களை, புனை சுருட்டுக்களை மறைக்க முடியாது. और मैं तमिलनाडु की जनता को एश्योर करता हूं, I assure you all that this is nothing the end of our fight. This is just the beginning. बीजेपी और एनडीए आपके अधिकारों के लिए संघर्ष करते रहेंगे. தமிழர்களே, உங்களுக்கு நான் ஒன்று உறுதிபட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எங்களுடைய போராட்டத்தின் முடிவு அல்ல, இது தொடக்கம்தான். பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவார்கள். இது என்னுடைய உறுதிப்பாடு. इस कार्यक्रम के बाद आज रात को 8:30 बजे 8:30 मैं राष्ट्र के नाम अपनी बात बताने वाला हूं. इस विषय पर मैं विस्तार से चर्चा करने वाला हूं. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு இன்று இரவு 8:30 மணி அளவிலே நான் நாட்டு மக்களிடம் உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த விஷயம் குறித்து விரிவாக நான் நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அனைவரும் தவறாது கேளுங்கள். Today, DMK had no achievement to showcase.
no real issues to raise. That is why they resorted to spreading false fears about a reduction in Tamil Nadu seats. DMK had said earlier that current proportional representation must be maintained, और हमने इसी का प्रस्ताव भी दिया था, लेकिन अब इन लोगों ने यू टर्न कर लिया. இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள திமுகவிடம் எந்த சாதனைகளும் கிடையாது. குற்றம் சொல்ல உண்மையான எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டின் இருக்கைகள் குறைப்பு பற்றி பொய்யான பயங்களை பரப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது இருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று திமுக முன்பு கூறியது. நாங்கள் இதன் அடிப்படையில் தான் மசோதாவை முன்வைத்தோம். ஆனால் அப்போது ஒன்ன சொன்னாங்க, இப்போது மாற்றி பேசுகிறார்கள். Why does it trouble DMK and Congress to see ordinary women rights? This one family party want power to remain confined within their own families. சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஏறுகிறது? ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த ஒற்றை குடும்ப கட்சிகள் அதிகாரம் தங்கள் குடும்பங்களுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். आज तमिलनाडु में महिलाएं और यहां तक कि छोटी बच्चियां भी क्रिमिनल से सुरक्षित नहीं है. डीएमके harms women in Tamil Nadu by enabling violence and crime. They do not stand with women in parliament either. लेकिन अब डीएमके की इस नारी विरोधी सोच को जवाब जरूर मिलेगा. இன்று தமிழ்நாட்டிலே பெண்களாகட்டும், ஏன் சின்ன குழந்தைகளாகட்டும் குற்றவாளிகளால் பாதுகாப்பில்லாமல் இருக்கின்றார்கள். வன்முறை மற்றும் குற்றங்களுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலம் பெண்களுக்கு தீங்கிழைக்கின்றது திமுக. இது மட்டுமா, நாடாளுமன்றத்திலும் கூட இவர்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் இப்போது பெண்களுக்கு எதிரான எண்ணப்பாட்டிற்கு சரியான பதில் திமுகவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும். I request SPG people please collect this photograph. These kids are. அங்கே வெளிப்படுத்தப்படும் புகைப்படங்களை எஸ்பிஜி நண்பர்கள் அதை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். मैं तमिलनाडु की हर बहन से कहूंगा कि वो डीएमके और डीएमके के लोगों को जहां देखें वहीं उनसे सवाल करें. Ask them why they oppose a bill meant to ensure women's representation. Ask DMK why they denied Tamil women this golden opportunity. And on April 23rd, give them a clear and powerful message. நான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சகோதரியிடமும் கூறிக்கொள்ளுகின்றேன், திமுக காரர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அங்கே அவர்களிடம் கேள்வி எழுப்புங்கள். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் மசோதாவினை ஏன் அவர்கள் எதிர்த்தார்கள் என்று கேளுங்கள். பெண்களுக்கான இந்த பொன்னான வாய்ப்பை ஏன் தமிழ் பெண்களுக்கு மறுத்தார்கள் என்று கேளுங்கள். மேலும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று தெளிவான
பலமான செய்தியினை அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள். I see Tamil Nadu as an important engine of growth for India. In the last 11 years, the center has provided more than 14 lakh crore rupees to Tamil Nadu. This has come as tax devolution, as highways, airports, railways, and welfare schemes. कांग्रेस और डीएमके जब दिल्ली में राज करते थे, तब तमिलनाडु को जितने पैसे मिले थे, ये धनराशि उससे कई गुना ज्यादा है. இந்தியாவின் வளர்ச்சிக்கான முக்கியமான எஞ்சினாக தமிழ்நாட்டினை நான் பார்க்கின்றேன். கடந்த 11 ஆண்டுகளாக 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அளித்திருக்கின்றது. இது நிதி பகிர்வாக நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், ரயில்வே துறை மற்றும் நலத்திட்டங்களாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த காலத்திலே தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்ட நிதியை விட இந்த தொகை பல மடங்கு அதிகம். Over the past 5 years, two things have increased to record levels in Tamil Nadu. The first is one family's wealth, and the second is Tamil Nadu's death. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more. நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 2 விஷயங்கள் சாதனை அளவுகளை எட்டியிருக்கின்றன. முதலாவதாக ஒரு குடும்பத்தின் சொத்து, இரண்டாவது தமிழ்நாட்டின் கடன். தமிழ்நாட்டின் உச்சபட்ச குடும்பம் மேலும் மேலும் பணக்காரர்களாகி வருகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவர் மீதும் இருக்கின்ற கடனோ மேலும் 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 கூடிக்கொண்டே போகின்றது. DMK's policy is by the family, of the family, and for the family. CM, same family. Deputy CM, same family. Prominent MP in Delhi, same family. Films, media houses, many such things controlled by one family. यहां तक कि डीएमके के सीनियर नेताओं को भी एक परिवार के जूनियर मोस्ट मेंबर्स के सामने झुकना पड़ रहा है. திமுகவின் கொள்கை என்ன? குடும்பத்திற்கு, குடும்பத்தால், குடும்பத்திற்காக, அவ்வளவுதான். முதலமைச்சர் அதே குடும்பம், துணை முதலமைச்சர் அதே குடும்பம், தில்லியில் இருக்கும் முக்கியமான எம்பிக்கள் அதே குடும்பம், திரைப்படங்கள், ஊடக நிறுவனங்கள், இப்படி பல துறைகளை ஒரே குடும்பம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் திமுகவின் மூத்த தலைவர்கள் கூட ஒரு குடும்பத்தின் மிக இளைய உறுப்பினர்களிடம் தலை தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. Whenever I meet people from Tamil Nadu, they tell me there is a big competition in the family here. The competition is between the son and the son-in-law. They are competing on who will loot more. எப்போதெல்லாம் நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க நேர்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் என்னிடத்திலே ஒரு விஷயத்தை கூறுவார்கள். அது என்ன தெரியுமா?
இங்கே ஒரு குடும்பத்திற்குள்ளே பெரும் போட்டா போட்டி நிலவுகிறது. இது மகனுக்கும் மருமகனுக்கும் இடையிலான போட்டி. எதிலே போட்டி? யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதுதான் போட்டி. Tamil Nadu needs vision in governance, not son or son-in-law loot. On a connected note, DMK and their ally in Delhi had one thing common. In both, the son-in-law had done quote-unquote wonders, and India is fed up of one son-in-law. Tamil Nadu is fed up of another son-in-law. इन दोनों परिवारों के भ्रष्टाचार से जनता बहुत परेशान है. ஆளுகையில் தொலைநோக்கு தான் இன்று தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான தேவை. மகன் மருமகன் அடிக்கும் கொள்ளை அல்ல. அதேபோல திமுகவிலும் தில்லியில் அவர்களுடைய கூட்டாளிக்கும் இடையே ஒரே ஒரு ஒற்றுமை. இரண்டு கட்சிகளிலும் மருமகன்கள் மேற்கோள் என்னவென்றால் அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்தியா ஒரு மகனால் ஒரு மருமகனால் சலித்து போய்விட்டது. இன்னொரு மருமகனால் தமிழ்நாட்டு சரித்து போய்விட்டது. இந்த இரண்டு குடும்பங்களின் ஊழலால் மக்கள் பெரும் வேதனையில் இருக்கின்றார்கள். But look at the contrast between DMK and BJP. Take the example of a proud son of Coimbatore, Thiru C.P. Radhakrishnan ji. No political background. He grew through honesty and hard work. For example, when he was in the choir board, he took its export to record levels. Now, a son of Coimbatore is our vice president. ஆனால் திமுகவிற்கும் பிஜேபிக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள். கோயம்புத்தூரின் மண்ணின் மைந்தன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்வோமே. அரசியல் பின்புலம் ஏதும் கிடையாது. நேர்மை மற்றும் கடுமையான உழைப்பால் உயர்ந்தவர். தென்னை நார் வாரியத்தில் இருந்தபோது ஏற்றுமதியை சாதனை அளவுகளுக்கு கொண்டு சென்றார். இப்போது கோயம்புத்தூரின் மண்ணின் மைந்தன் ஒருவர் நமது துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். कोयम्बतूर के लोगों ने हमेशा से डीएमके की भ्रष्ट और माफिया स्टाइल राजनीति को नकारा है. Therefore, DMK looks at this region with a feeling of political revenge. Remember how a member of DMK's top family insulted the people a few months ago. Now they have sent here a politician known for massive scams, including test bed scam. திமுகவின் ஊழல் மலிந்த ரவுடியீச அரசியலை கோயம்புத்தூர் மக்கள் எப்போதுமே புறக்கணித்து வந்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த பகுதியை ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கோடுதான் திமுக அணுகி வந்திருக்கின்றது. திமுகவின் உச்சபட்ச குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவர் கோவை மக்களை சில மாதங்களுக்கு முன்னால் எப்படி அவமானம் செய்தார் என்பது நினைவிருக்கிறது இல்லையா? டாஸ்மாக் ஊழல் போன்ற பெரிய பெரிய மோசடிகளுக்கு பெயர் போன ஒரு அரசியல்வாதியை இப்போது இங்கே அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். Friends, when there is a double engine government, work moves faster. Schemes reach people quicker. Benefits multiply. நண்பர்களே, டபுள் என்ஜின் அரசாங்கம் இருக்கும்போது
வேலைகள் மும்முரமாக வேகமாக நடக்கின்றன. மக்கள் நல திட்டங்கள் விரைவாக மக்களை சென்றடைகின்றன. ஆதாயங்கள் பல மடங்காகின்றது. Take the PM Suryaghar scheme for example. For now, it has reached only 8,000 homes in Coimbatore. Each home got about 75,000 rupees subsidy for rooftop solar from central government. So 8,000 homes means total about 60 crore rupees given by the center. பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடுகள் திட்டத்தையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமே. இப்போது இது கோயம்புத்தூரில் 8000 வீடுகளை மட்டுமே சென்றடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த கூரை மீதான சூரிய சக்தி அமைப்பிற்கு சுமார் 75,000 ரூபாய் மத்திய அரசு தரப்பிலிருந்து மானியம் கிடைத்தது. ஆக 8000 வீடுகள் என்றால் சுமார் 60 கோடி ரூபாயை மத்திய அரசு அளித்திருக்கின்றது. But benefit does not stop at subsidy. Solar power cuts electricity bills. People save money. According to one calculation, each home saves about 2,000 rupees every month on power bills. 8,000 homes together save about 1.6 crore rupees every month. That is about 19 crore rupees every year. ஆனால் ஆதாயம் மானியத்தோடு மட்டும் நின்று போவதில்லை. சூரிய சக்தி மின்சாரத்தால் மின் கட்டணம் குறைகிறது. மக்களால் பணத்தை சேமிக்க முடிகிறது. மின் கட்டணத்தால் மட்டுமே ஒவ்வொரு வீடும் சுமார் 2,000 ரூபாய் மாதந்தோறும் சேமிக்கிறது என்கிறது ஒரு கணக்கீடு. 8,000 வீடுகள் ஒட்டுமொத்தமாக சுமார் 1.6 கோடி ரூபாயை ஒவ்வொரு மாதமும் சேமிக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் 19 கோடி ரூபாய் சேமிப்பு. With an active state government, if the scheme reaches 1 lakh homes, imagine the impact. The business for local solar vendors goes up. Subsidy from center to people of Coimbatore would be around 800 crore rupees. Every year, people saving on electricity would be around 250 crore rupees. सोचिए, बिजली बिलों में लगभग 250 करोड़ रुपए से भी ज्यादा की बचत. சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு மாநில அரசு இருந்தால் இந்த திட்டம் 1 லட்சம் வீடுகளை சென்றடைந்தால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். சூரிய சக்தி பொருட்களை தயாரிக்கும் உள்ளூர் வியாபாரியின் வியாபாரம் அதிகரிக்கிறது. கோயம்புத்தூர் மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் மானியம் சுமார் 800 கோடி ரூபாய் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் மின்சாரத்தால் சேமிக்கும் தொகை மட்டும் சுமார் 250 கோடி ரூபாயாக இருக்கும். This reduces the burden on the government to give power subsidies. Government saves money and can fund other welfare schemes. Further, rooftop solar reduces pressure on the power grid. This means Coimbator's industries get more electricity at lower cost. It means more investment, more jobs, more prosperity. மின்சாரத்துக்கான மானியங்கள் வழங்கல் என்ற சுமை அரசுக்கு குறையும். அரசாங்கம் பணத்தை மிச்சப்படுத்தி அந்த நிதி மற்ற நலத்திட்டங்களுக்கு செலவு செய்ய உதவியாக இருக்கும். மேலும் கூரை மீதான சூரிய சக்தி அமைப்பு மின் தொகுப்பு அதன் மீதான நெருக்கடியை குறைக்கும். இதன் காரணமாக குறைவான கட்டணத்தில் கோயம்புத்தூரின் தொழிற்சாலைகளுக்கு அதிக மின்சாரம் கிடைக்கும். இதன் விளைவாக அதிக முதலீடு, அதிக வேலை வாய்ப்பு, அதிக செல்வ செழிப்பு. यह नागरिकों को शक्तिशाली बनाने का,
पीपल को एम्पावर करने का उत्तम प्रयास है। यू आर गेटिंग पावर एंड यू आर गेटिंग एम्पावर्ड। உங்களுக்கு நல்ல மின்சாரம் கிடைக்கின்றது, அதே போல உங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கவும் செய்யப்படுகின்றது. Similarly, Center is running many important welfare schemes of this kind. Crores of bank accounts, homes, water connections, gas connections, and Mudra loans have made a real impact. In the past decade, we have lifted 25 crore people out of poverty. That is larger than the population of many countries. அதே போல இவை போன்ற பல முக்கியமான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்றது. கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள், வீடுகள், குடிநீர் இணைப்புகள், எரிவாயு இணைப்புகள், முத்ரா கடன்கள் இவையெல்லாம் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. கடந்த 10 ஆண்டிலே நாம் 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறோம். இது பல நாடுகளின் மக்கட்தொகையை விட அதிகமானது. These 25 crore people are aspirational. They spend on goods and services. Who make these goods? Small industries in places like Coimbatore. Who sells them? Local businesses and shop runs by the middle class. Who work there? Youth from the middle class. இந்த 25 கோடி மக்கள் முன்னேற துடிக்கும் ஆர்வம் உடையவர்கள். சரக்குகள் மற்றும் சேவைகளை பெற அவர்கள் செலவு செய்கின்றார்கள். யார் இந்த சரக்குகளை தயாரிக்கின்றார்கள்? கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருக்கும் சிறிய தொழிற்சாலைகள் தாம். யார் விற்பனை செய்கின்றார்கள்? நடுத்தர வர்க்கத்தினர் நடத்தி வரும் உள்ளூர் வியாபாரிகளும் கடைகளும் தான். யார் அங்கே வேலை பார்க்கின்றார்கள்? நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தாம். So, when central schemes are implemented without delay, both poor and middle class benefit. Growth reaches everyone. This is why Tamil Nadu needs a double engine NDA government. ஆக மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தாமதமில்லாமல் அமல் செய்யப்படும் போது ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பினர் பலன் அடைகின்றார்கள். வளர்ச்சி அனைவரையும் சென்றடைகின்றது. இதனால்தான் தமிழ்நாட்டிற்கு டபுள் என்ஜின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மிக மிக தேவை. Friends, we care about your savings. Before 2014, an income of 12 lakh rupees meant paying up to 2 lakh rupees in tax. Today, on 12 lakh rupees, the tax is zero. That is direct saving in the hands of the middle class. We added another layer of relief by reducing GST rates. So, people pay less when they buy goods and services. सोचिए मिडिल क्लास को इससे कितना फायदा होगा. நண்பர்களே, உங்கள் சேமிப்பு குறித்து நாங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுகின்றோம். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு 12 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு 2 லட்சம் வருமான வரி கட்ட வேண்டியிருந்தது. இன்று 12 லட்சம் ரூபாய் வரை வரியே கிடையாது. இது மத்திய தட்டு மக்களின் கைகளிலே நேரடியான சேமிப்பு. ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைத்து அடுத்த கட்ட நிவாரணத்தை நாங்கள் அளித்திருக்கின்றோம். அந்த வகையிலே சரக்குகளையும் சேவைகளையும் மக்கள் வாங்கும்போது மக்கள் குறைவாக செலவு செய்கின்றார்கள். நடுத்தர மக்களுக்கு எத்தனை ஆதாயம் பாருங்கள். Now,
families can save more for education, health and housing. They can invest more and earn more from it. They can also spend more on goods and services. கல்வி, ஆரோக்கியம், வீட்டு வசதி ஆகியவை தொடர்பாக குடும்பங்கள் இனி அதிகமாக சேமிக்க முடியும். அதிக முதலீடு செய்து அதிலிருந்து அதிக வருமானம் ஈட்டிக் கொள்ள முடியும். அதேபோல சரக்குகள், சேவைகள் தொடர்பாக அதிகம் செலவும் செய்ய முடியும். When demand increases, it boosts production in factories. It supports small businesses and local markets. So tax saving drive growth across the entire economy. भारत के एमएसएमई सेक्टर को फायदा होगा, अर्थव्यवस्था मजबूत होगी और इसका बहुत बड़ा फायदा तमिलनाडु को होगा. தேவை அதிகரிக்கும் போது தொழிற்சாலைகளில் உற்பத்தி ஊக்கப்படுகிறது. இது சிறிய வியாபாரங்கள் மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. அந்த வகையிலே சேமிப்பு காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதாரம் முழுக்கவும் அதன் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதாயம் ஏற்படும், பொருளாதாரம் வலுப்பெறும். இது தமிழ்நாட்டிற்கு பெரும் ஆதாயத்தை ஈட்டித் தரும். Let us take health as a sector. Here too, you can see how we benefit each family. Under Ayushman Bharat, the poor get free treatment up to 5 lakh rupees every year. This now includes senior citizens above 70 years of all sectors of society. Healthcare for elders is a major concern for the middle class. We have taken care of that. आपके सेहत की, आपके घर में बुजुर्गों के सेहत की, बच्चों के सेहत की चिंता एनडीए सरकार कर रही है. நாட்டில் உடல் நலத்துறையை எடுத்துக் கொள்வோமே, இங்கேயும் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எப்படி ஆதாயம் ஏற்படுகிறது என்று பார்க்கலாமா? ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை ஏழை மக்களுக்கு அளிக்கப்படுகின்றது. இது இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தரப்பு மூத்த குடிமக்களுக்கும் அளிக்கப்படுகின்றது. நடுத்தர தட்டு மக்களுக்கு மூத்தவர்களின் உடல் நல பராமரிப்பு பெரும் கவலை தரும் விஷயம். அதற்கும் நாம் தீர்வளித்திருக்கின்றோம். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வீட்டு முதியோர் உடல் நலம், குழந்தைகளின் ஆரோக்கியம் ஆகியவற்றின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அக்கறை கொள்ளுகின்றது. At Jan Aushadhi stores, medicines are up to 80% cheaper. Some estimates say that each family saves about 12,000 rupees every year due to this Jan Aushadhi Kendra. Kidney patients need frequent dialysis. Each session can cost thousands. But the Pradhan Mantri National Dialysis Program provides free dialysis for the poor. மக்கள் மருந்தகங்களில் மருந்துகள் 80% விலைமலிவாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு குடும்பமும் சுமார் 12,000 ரூபாயை சேமிப்பதாக சில மதிப்பீடுகள் கூறுகின்றன. சிறுநீரக நோயாளிகளுக்கு அடிக்கடி டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகின்றது. ஆனால் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின்படி ஏழைகளுக்கு இலவச டயாலிசிஸ் அளிக்கப்படுகின்றது. We also kept the prices of heart stents and knee implants. These several lakhs of rupees for the people. We have also removed GST on health insurance premiums. From free treatments to cheap medicines, from heart stents to kidney dialysis, we have taken steps to take care of the health of the senior citizens and the sick. यानी कम वेल्थ खर्च करना और टॉप क्वालिटी हेल्थ सपोर्ट मिलना. அதேபோல இருதய ஸ்டென்ட்டுகள், மூட்டு உள்வைப்புகள் ஆகியவற்றின் விலைகளுக்கு
உச்சவரம்பினை நிர்ணயம் செய்தோம். இதனால் மக்களின் லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமானது. உடல்நல காப்பீடு தவணைகளின் மீதான ஜிஎஸ்டியை நாம் அகற்றிவிட்டோம். இலவச சிகிச்சை முதல் விலை மலிவான மருந்துகள் வரை, இருதய ஸ்டென்ட்டுகள் முதல் சிறுநீரக டயாலிசிஸ் வரை நாங்கள் மூத்த குடிமக்கள் நோயாளிகளின் உடல் நலனில் அக்கறை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறோம். குறைவான செலவு, உயர்தர மருத்துவ சேவை, இதுவே எங்களின் குறிக்கோள். In November last year, I had come to Coimbatore for a summit on natural farming. It was an experience I will never forget. Hard-working, progressive farmers from Coimbatore and Tamil Nadu showed their innovations in this area. I salute our farmers. I also assure them that the double-engine NDA government in Tamil Nadu will improve their lives. DMK सरकार के कभी किसानों की चिंता नहीं की. एनडीए की डबल इंजन सरकार किसान कल्याण को प्रायोरिटी देगी. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான் கோயம்புத்தூருக்கு இயற்கை வேளாண்மை மாநாட்டிலே பங்கெடுக்க வந்திருந்தேன். அது மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. கோவை தமிழ்நாட்டின் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் தங்கள் புதுமைகளை காட்சிப்படுத்தினார்கள். நமது விவசாயிகளுக்கு நான் தலை வணங்குகின்றேன். என்டிஏவின் டபுள் என்ஜின் அரசு தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். திமுக அரசு விவசாயிகளை பற்றி எந்த அக்கறையையும் காட்டவில்லை, அதற்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் டபுள் என்ஜின் அரசு விவசாயிகளின் நலன்களுக்கு முதன்மை அளித்து செயல்படும். मैं आज कोयम्बटूर की इस धरती से तमिलनाडु के लोगों को कुछ गारंटी देने आया हूं. Once NDA comes to power, we will fix law and order. Our sisters' safety is our priority. இன்று என்னுடைய கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து தமிழ்நாட்டின் மக்களுக்கு சில உத்தரவாதங்களை, கேரண்டிகளை நான் அளிக்க வந்திருக்கிறேன். கோவை மக்களே, உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். என்டிஏ ஆட்சிக்கு வந்தவுடனேயே நாங்கள் சட்டம் ஒழுங்கினை சீர் செய்வோம். We will take strong action against land mafia, sand mafia and liquor mafia. We will create a Tamil Nadu that is free from the evil of drugs. This will save the lives of thousands of youth. நில அபகரிப்பு பெருங்குற்றவாளிகள், மணல் அள்ளும் பெருங்குற்றவாளிகள், மதுபான பெருங்குற்றவாளிகள் ஆகியோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். போதைப் பொருள் என்ற தீமையினை, தமிழ்நாட்டினை, அது இல்லாத தமிழ்நாட்டினை நாங்கள் உருவாக்குவோம். இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வினை பாதுகாக்கும். We will end the DMK's transfer posting scams and corruption. We will investigate all of DMK's scams and take action. यहाँ की सारी भर्तियों में पारदर्शिता होगी और यहाँ के लाखों नौजवानों को रोजगार मिलेगा. திமுகவின் இடமாற்றத்திற்காக பணம் பெறுதல், பண மோசடி, ஊழல் ஆகியவற்றுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். திமுக செய்திருக்கும் அனைத்து மோசடிகளையும் புலனாய்வு செய்து நடவடிக்கை எடுப்போம். மேலும் இங்கே அனைத்து நியமனங்களும் ஒளிவு மறைவற்ற முறையிலே நடக்கும். மேலும் இங்கே இடமாற்றத்திற்காக இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். मैं विशेष रूप से अपने बीजेपी के और एनडीए के कार्यकर्ता साथियों से भी कहूंगा, इन द कमिंग डेज रीच every household in this region
meet every voter, especially first-time voters and women voters. குறிப்பாக நான் பிஜேபியின் காரியகர்த்தர் நண்பர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வரவிருக்கும் நாட்களிலே இந்த பகுதியிலே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுங்கள். ஒவ்வொரு வாக்காளரையும், குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள், பெண்கள் ஆகியோரை சந்தியுங்கள். Explain NDA's vision to them, expose DMK's failures, tell people that this election is about Tamil Nadu's future. Ensure that on 23rd April, every booth witnesses record voting. आइए साथ मिलकर विकसित तमिलनाडु बनाएं, विकसित भारत बनाएं. என்டிஏவின் தொலைநோக்கரை அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள். திமுகவின் தோல்விகளை அவர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலம் பற்றியது என்று அவர்களிடத்திலே உரக்கச் சொல்லுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதியன்று ஒவ்வொரு பூத்திலும் வரலாறு காணா வாக்களிப்பு நடப்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம், வளர்ச்சியடைந்த பாரதத்தை படைப்போம். भारत माता की, भारत माता की, भारत माता की. वणक्कम.